மக்கள் சக்தி நேயர்களே, இங்கே பாருங்கள், இது என்ன என் கையில் இருக்கிறது. இது வந்து இந்துக்கள் விபூதிம்பாங்க, உதிம்பாங்க. ஷீரடியிலலாம் இதை உதிம்பாங்க, இந்துக்கள் விபூதிம்பாங்க. இதுக்கு நம்ம வந்து ரொம்ப மகத்துவமாக புனிதமாக கருதுகிறோம். இதை நம்ம திருநீர் எட்டுக்கிறதுன்னு இப்படி எட்டுப்போம். எல்லாரும் மற்ற இந்துக்கள் எல்லாமும் இப்படி எட்டுப்பாங்க. இதாக இன்னைக்கு புதன்கிழமை ஆஷ் வெனஸ்டே, கிறிஸ்துவர்களால் ஆஷ் வெனஸ்டேன்னு கொண்டாடப்படுறது. இதே இதுதான். இதை வச்சு எல்லாருக்கும் இப்படி போட்டு விடுறாங்க. இது வந்து நெற்றியில் வந்து இப்படி எல்லாருக்கும் போட்டு விடுறாங்க. இது வந்து ஆஷ் வெனஸ்டே, புனிதமான நாள். இன்னிலேருந்து 46வது நாள் வந்து இயேசு உயிர் தெழுவார்னு. எல்லாமே ஆக மொத்தம் எல்லாமே ஒன்று தாங்க. இப்போ சொல்லப்போனால் இந்த ஆஷ் டேங்கிறது வந்து இந்துக்களில் தான் மெயினாக. இந்துக்கள்லாம் அந்த சடலத்தெல்லாம் எரிய விடுறாங்க. இவங்க கிறிஸ்துவர்கள் வந்து சடலத்தை புதைக்கிறாங்க. ஓகேயா? இந்துக்கள் தான் எரிய விட்டு அந்த அஸ்தின்னு அதை சொல்லி அதை போய் கங்கையில் கரைக்கிறோம், புனிதமாக கங்கையில் கரைக்கிறோம். இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதே ஆஷ் நம்ம விபூதிங்கிறத இவங்க ஆஷுங்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேயா? இதை வச்சு இது இப்படி இப்படி பண்ணினா புனிதம் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. ஆக மொத்தம் ஃபோர்ஹெட் நெற்றியில் இந்த விபூதி, உதி, ஆஷ் எது இதில் என்ன பேர் வச்சு வேணாலும் எடுங்க, சொல்லுங்கள். அது வந்து நெற்றியில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வருது. அதுக்குள்ளேயும் நம்ம நீ கிறிஸ்துவ, நான் இந்து, அவாது இவ இது, என் மதத்திற்கு ஓடி வாருங்கள், நீங்கள் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக உயர்ந்து விடுவீர்கள், உங்கள் பிரச்சனை தீரும் அப்படின்லாம் சொல்லி இந்த மதத்தில் உள்ளதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி தன் மதத்துக்கு இழுத்துண்டு அதை வந்து நம்ம பண்ணுறதையே கொஞ்சம் மாற்றி யோசித்து பண்ணி ஆஷ் டே, நம்ம வந்து இதை வந்து விபூதிங்கிறோம், அவங்க ஆஷ் டேங்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான். ஆக மொத்தம் ஓடாதே நில், உன் மதத்திலிருந்து ஓடாதே நில், அங்கே இரு. எல்லாம் நாம் பின்பற்றுறது தான் எல்லாம் அவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆகையால் ஓடாதே நில்.